எங்களோட பிரைமரி ஸ்மார்ட் ஃபோன் iPhone 16 Pro Max. இத நாங்க 7 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது 17 Pro Max இப்ப டெஸ்டிங்காக நம்ம ஒரு 4 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம வாங்குறப்ப இந்த 17 Pro Maxமே அவைலபிளா தான் இருந்துச்சு. ஆனா ஏன் இத விட்டுட்டு நம்ம இந்த 16 Pro Maxே வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்களுமே வந்து 17 Pro Max வாங்கலாமா? இல்ல 16 Pro Maxே வாங்கலாமா? அப்படின்னு ஏதாவது கன்ஃப்யூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 17 Pro Maxோட பிரைஸ் வந்து 1,50,000 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 16 Pro Maxஅ நம்ம ஆஃபர்லாம் போக 1,05,000க்கு வாங்கியிருக்கோம். இப்பவுமே நீங்க 1,05,000லேருந்து 10,000க்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு ரூ. 40,000 அதிகமா கொடுத்து இந்த 17 Pro Maxல என்னதான் அப்படி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோல வந்து நம்ம எந்த ஸ்பெக்ஸ் பத்திலாம் வந்து பார்க்க போறதில்ல. இதுக்கான தனி டெடிகேட்டட் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. லிங்க் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக் ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசைன். டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். இந்த 17 Pro Maxல என்னதான் இதுல யூனிபாடி அலுமினியம் ஃப்ரேம் குடுத்திருந்தாலுமே, இதுக்கு முன்னாடி வந்த ஜெனரேஷன்ஸ்லலாம் வந்து டைட்டானியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டானியம் அலாய் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால, இன் ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஏன்னா, நான் இந்த 16 Pro Max வாங்குறதுக்கு முன்னாடி, இந்த 13 Pro Max வந்து 5 இயர்ஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதோட இன் ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 16 Pro Maxோடவே நல்லா தான் இருக்கும். பட் இது 2யும் கம்பேர் பண்ணும்போது, நம்ம இத வாங்குறதுக்கு முன்னாடி ஷோரூம்லலாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ, இதோட ஃபீல் வந்து எனக்கு புடிக்கவே இல்ல. இந்த இன் ஹேண்ட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம, இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 17 Pro Max வந்த புதுசுலயே வந்து இது கலர்லாம் வந்து டென்ட் ஆகுது, பீல் ஆகுது, அப்புறம் டேன் கூட ஆகுது அப்படின்ற மாரி நெறைய நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே வந்து எனக்கு பிடிக்காதனால, இந்த ஸ்மார்ட் ஃபோன வந்து நம்ம வாங்குறதுக்கு சூஸே பண்ணல. ஏன் இவங்க டைட்டானியம் அலாய்லருந்து அலுமினியம் ஃப்ரேம் ஸ்விட்ச் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா, கேமிங் விளையாடும்போது லைட்டா ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்ட ரெட்யூஸ் பண்றதுக்காகவும், வெயிட்ட ரெட்யூஸ் பண்றதுக்காகவும் தான் அவங்க அலுமினியம் குடுத்துருக்காங்க. ஏன்னா, இப்பவே இதோட வெயிட் வந்து 247 கிராம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இன்னும் டைட்டானியம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே வெயிட் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கும். அண்ட் டிசைன் பொறுத்தவரைக்கும் வந்து கொஞ்சம் மாத்தியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 16 Pro Maxோட டிசைன் தான் வந்து பார்க்கறதுக்கும் பிரீமியமா இருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. இதோட டிசைன் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. உங்களுக்கு எந்த டிசைன் புடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க யுனிக்கா இந்த 17 Pro Maxல ஒரு கலர் குடுத்துருக்காங்க இல்லையா? இத பார்க்கும்போது கூட எனக்கு நல்லா இல்ல. ஏன்னா இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு செங்கமட்ட கலர்ல இருக்கு. ஒரு செங்கல யூஸ் பண்ற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. டியூரபிலிட்டின்னு வரும்போது 2த்துலயுமே IP68 ரேட்டிங் தான் வந்து குடுத்துருக்காங்க. புரொடெக்ஷனுக்கு வந்து இந்த 16 Pro Maxல செராமிக் ஷீல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி செராமிக் ஷீல்ட் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நான் ஆல்ரெடி 7 மந்த்ஸ் யூஸ் பண்ண வரைக்கும் நெறைய வாட்டி கீழலாம் விழுந்திருக்கு. பெருசா வந்து எந்த ஒரு அடியுமே ஆனதில்ல. பட் இருந்தாலுமே நீங்க ஒரு ரூ. 1,50,000 ரூ. 1,00,000 ஸ்மார்ட் ஃபோன யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்த புரொடெக்ஷன் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா இந்த மாரி தான் ஆகும். ஏன்னா நம்ம 13 Pro Max வந்து சல்லி சல்லியா நொறுங்கிருச்சு. அடுத்து டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளேன்னு வரும்போது இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயுமே எந்த சேஞ்சஸுமே இல்ல. சேமா தான் குடுத்துருக்காங்க. ஈவன் ஸ்பெக்ஸுமே பார்த்தீங்க அப்டின்னா சேமா தான் இருக்கு. ஸோ வீடியோஸும் பார்க்கறதுக்கு கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டியா தான் இருக்கும். என்ன சேஞ்சஸ் அப்டின்னா, இந்த 17 Pro Maxோட டைமென்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால இந்த விட்த் சைஸ் வந்து அதிகப்படுத்துனால கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியும். மித்தபடி இதோட கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து அதே மாரி தான் இருக்கு. 2த்துலயுமே பெசல்ஸ் தின்னா குடுத்துருக்கனால வீடியோஸ நம்மளால ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்த்துக்க முடியும். ஸோ வீடியோவோட டிஸ்ப்ளே குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் வேற என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு இந்த 17 Pro Maxல 3000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது 2த்துமே யூஸ் பண்ணும்போது பெருசா எந்த சேஞ்சஸுமே நமக்கு தெரியல. ஸோ டிஸ்ப்ளே வந்து 2த்துலயுமே சிமிலரா தான் குடுத்துருக்காங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது ஸ்பெக் வைஸ் வந்து இந்த 17 Pro Maxல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 16 Pro Maxல வந்து A18 Pro சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த 17 Pro Maxல அப்கிரேட் பண்ணி A19 Pro சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக் வைஸ் தான் வந்து டிஃபரன்ஸா இருக்கே தவிர, இது டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கு வந்து சிமிலரா தான் இருக்கு. ஈவன் கேமிங்க்கும் பார்த்தீங்க அப்டின்னா, 2த்துலயுமே ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து குடுக்குது.
ஏன்னா, நம்ம இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயுமே கேமிங் வந்து சைட் பை சைட் வந்து 2 டூ 3 ஹார்ஸ் வரைக்கும் நம்ம விளையாண்டோம். விளையாண்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு லேகோ, ஃப்ரேம் ட்ராப்போ இல்லாம ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு பிஜிஎம்ஐ கேம்ல கிடைச்சது. அண்ட் நம்ம இந்த 16 ப்ரோ மேக்ஸ 7 மந்த்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ண வரைக்குமே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டூ 3 ஹார்ஸ் விளையாடுவோம். வீக்கெண்டுன்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டூ 5 ஹார்ஸ் வரைக்கும் கன்டினியூஸா விளையாண்ட வரைக்கும் எந்த ஒரு லேக் அண்ட் ஃப்ரேம் ட்ராப்பும் ஆனதே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த 17 ப்ரோ மேக்ஸ்லயும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, இது 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து லைட்டா இருக்கு. ஈவன் நம்மளோட 13 ப்ரோ மேக்ஸ்லயுமே வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஐஃபோன்ல வழக்கமா இருக்கிறது தான். பட் வந்து ஹீட்டிங் ஆகும்போது அந்த பிரைட்னஸ் லெவல் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இந்த 13 ப்ரோ மேக்ஸ்ல வந்து ரொம்ப கம்மியாச்சு. இந்த 16 ப்ரோ மேக்ஸ்ல அதோட கொஞ்சம் கம்மியாச்சு. இந்த 17 ப்ரோ மேக்ஸ்ல அத கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர்ன்னு வரும்போது 2த்துலயுமே iOS 26 தான் குடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் 2த்துலயுமே நல்லா தான் இருக்கு. அடுத்து கேமரா. கேமரால பார்த்தீங்க அப்டின்னா, இதுல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்கிரேட் அப்டின்னா, இந்த 16 ப்ரோ மேக்ஸ்ல 48+48+12 குடுத்திருந்தாங்க. இதுல வந்து அந்த லாஸ்ட்டா இருக்க அந்த டெலிஃபோட்டோ லென்ஸ 12லருந்து 48 மெகா பிக்சலுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. மத்தபடி எல்லா கேமராஸுமே வந்து சேம் தான். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இருக்கிற கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 கேமராஸ் அதாவது 48 மெகா பிக்சல்ல எடுக்கிற மெயின் கேமரா அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து சிமிலரா தான் இருக்கு. பெருசா எந்த சேஞ்சஸுமே இல்ல. எங்க சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த லாஸ்ட்டா இருக்க டெலிஃபோட்டோ லென்ஸ்ல வந்து இந்த 16 ப்ரோ மேக்ஸ்ல 5x ஜூம் ஆப்டிகல் ஆப்ஷன் தான் குடுத்துருக்காங்க. இதுல வந்து 8x ஜூம் ஆப்டிகல் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால 17 ப்ரோ மேக்ஸ்ல எடுக்கிற குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா, கிளாரிட்டியா தெரியிற மாதிரி இருக்கு. மித்தபடி ஓவராலா வந்து இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ல எடுக்கிற குவாலிட்டியும் வந்து ஐஃபோன்ல எடுக்கிற குவாலிட்டி எங்கேயுமே மிஸ் ஆகவே இல்ல. அடுத்து ஃப்ரண்ட்லயுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸா 16 ப்ரோ மேக்ஸ்ல 12 மெகா பிக்சல் இருந்துச்சு. இப்ப 18 மெகா பிக்சல் இருந்துச்சு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுல 2த்துலயுமே செல்ஃபி கேமராஸ் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா, இதுல பெருசா கலர்ஸ்லாம் பூஸ்ட் அப் பண்ணாது. ஓவரா என்ஹான்ஸ் பண்ணிலாம் காட்டாது. எந்த பியூட்டி எஃபெக்ட்டும் இல்லாம ஒரு மாரி நேச்சுரல் கலரா தான் இருக்கும். அதுவுமே வந்து அதோட குவாலிட்டி வந்து அவ்வளவா எனக்கு பிடிக்காது. சோசியல் மீடியாலலாம் போஸ்ட் பண்றதுக்கு இந்த இமேஜஸ் வந்து அவ்வளவா பெட்டரா இருக்காது. பட் வீடியோஸ்ன்னு வரப்ப 2த்துலயுமே 4K 120 எஃப்பிஎஸ் சப்போர்ட்ல நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கு. ஸோ ஸ்டெபிலைசேஷனும் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாம பயங்கரமா இருக்கு. நம்ம ஐஃபோன்ல வந்து கண்டிப்பா விளாக்லாம் வந்து பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லயும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 எஃப்பிஎஸ்ல 2த்துலயுமே குடுத்துருக்காங்க. இதுலயுமே ஸ்டெபிலைசேஷன்லாம் நல்லா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்களே எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெறைய பேர் வந்து ஐஃபோன்னாலே வந்து பேட்டரி நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பேட்டரியோட சஸ்டெய்னபிலிட்டி நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த 16 ப்ரோ மேக்ஸ ஒரு 7 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம ஹெவி யூசேஜ் பண்றோம். ஒரு நாளைக்கு 2 டூ 3 ஹார்ஸ் வந்து கேம்ஸ் விளையாடுறது, வீடியோஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறதுன்னு பொழுதன்னைக்கும் இந்த ஃபோன் வந்து நம்ம கையிலேயே தான் இருக்கும். ரஃப்பா யூஸ் பண்ணியுமே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்து சார்ஜ் பண்றோம். ஸோ டோட்டலா இதோட எஸ்ஓடி டைம் வந்து 7 டூ 8 ஹார்ஸ் வரைக்கும் இதோட சஸ்டெய்னபிலிட்டி இருக்கு. இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ்லயும் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் 7 டூ 8 ஹார்ஸ் வந்து வருது. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16 ப்ரோ மேக்ஸ்ல 27 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் குடுக்குறாங்க. இதுல 40 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் குடுக்குறாங்க. பட் 2த்தோட சார்ஜிங் டைமுமே 0 டூ 100% சார்ஜ் ஏறதுக்கு 1 ஹவர் ஆகுது. இந்த 17 ப்ரோ மேக்ஸ்ல வந்து 0 டூ 80% வந்து 40 மினிட்ஸ்லயே ஏறிது. மிச்சம் இருக்க அந்த 20% வந்து சார்ஜ் ஆகுறதுக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது. ஸோ ஓவராலா இதுவுமே 1 ஹவர் வரைக்கும் எடுக்குது. அண்ட் இதுல வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 2த்துலயும் குடுத்துருக்காங்க. பட் இதுல 15 வாட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. 17 ப்ரோ மேக்ஸ்ல வந்து 25 வாட்ஸ் குடுத்துருக்காங்க. ஓவராலா பேட்டரி 2த்துலயுமே நல்லா தான் இருக்கு. அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு வரப்போ ஃபேஸ் அன்லாக் எல்லாமே 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லயுமே நல்லா குயிக்கான ரெஸ்பான்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் ஆடியோன்னு வரும்போது 2த்துலயுமே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட குடுத்துருக்காங்க. ஆடியோட கிளாரிட்டி 2த்துலயுமே வந்து நல்லா இருக்கு. மித்தபடி இந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ்ல வைஃபை 6 குடுத்துருக்காங்க. இதுல வந்து வைஃபை 7 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 குடுத்துருக்காங்க. 17 ப்ரோ மேக்ஸ்ல வந்து ப்ளூடூத் 6 வந்து குடுத்துருக்காங்க. 2த்துலயுமே NFC சப்போர்ட் இருக்கு. சிம் ஸ்லாட்ஸ் வந்து 2த்துலயுமே நீங்க நானோ சிம் போட்டுக்கலாம். இன்னொரு சிம் வேணும் அப்படின்னா சிம்மா நீங்க கன்வெர்ட் பண்ணி போட்டுக்க முடியும். ஃபைனலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இந்த 16 ப்ரோ மேக்ஸோட பிரைஸ் வந்து 1,05,000. இதோட பிரைஸ் வந்து 1,50,000. ஸோ ஒரு ரூ. 45,000 அதிகமா குடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல தான். ஏன்னா டிஸ்ப்ளேவும் சிமிலரா தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வரும்போது சிப்செட் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து சேம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. பேட்டரியும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலரா தான் இருக்கு.
கேமரால மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ் வந்து ஒரே மாரி தான் இருக்கு. ஈவன் இதுல டைட்டானியம் அலாய்லேருந்து அலுமினியம் ஃப்ரேம்க்கு டவுன்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரூ. 45,000 அதிகமா குடுத்து இந்த 17 ப்ரோ மேக்ஸ நீங்க வாங்கணுமா? அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அதனால தான் நான் இந்த 16 ப்ரோ மேக்ஸ வாங்கியிருக்கேன். ஸோ இவ்ளோ பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க 16 ப்ரோ மேக்ஸ் வாங்குவீங்களா? இல்ல 17 ப்ரோ மேக்ஸ் வாங்குவீங்களா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சுச்சு.